ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நீதிமன்ற சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் காதலனுக்கு விச வைத்து கொடுத்த காதலிக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. அந்த கேஸில் என்னென்ன செக்ஷன் அந்த காதலி மேலே போட்டிருக்காங்க, அதே போல் அதுக்கு உடனே இருந்தவங்களுக்கு என்ன தண்டனை, எந்த செக்ஷன் கீழே அவங்களுக்கு கேபிட்டல் பனிஷ்மெண்ட் அதாவது மரண தண்டனை கொடுத்துருக்காங்க, டெத் சென்டென்ஸு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸோட ஹெட்டிங் என்னென்னா, ஆக்சுவலாக லா படித்தவங்களும் சரி நார்மல் பீப்புளும் சரி எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ லா படிக்கிறவங்க இல்லை அட்வொகேட்ஸு படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸு அவங்க இந்த கேஸோட நேம்லேருந்து எந்த கோர்ட் இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறது நல்லது. அதுதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் கிளியராக சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக கேஸ் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் கேரளா வெர்சஸ் கிரீஷ்மா என்கிற ஸ்ரீகுட்டி. ஓகேங்களா. எப்போ இந்த கேஸ் நடந்ததுன்னா 2022 தான் நடந்திருக்கு. ஓகேங்களா. அப்போ தான் இந்த அஃபென்ஸ் நடந்திருக்கு. இது டேட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 21/2025, அதாவது இன்னைக்கு தான் 20/1/2025 இன்னைக்கு தான் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. எந்த கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் டிஸ்ட்ரிக்ட் அண்டு செஷன்ஸ் ஜட்ஜி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இப்போது இந்த வழக்கில் என்னென்ன பிரிவு குற்றப்பத்திரிக்கையில் தாக்கல் செய்து எந்த பிரிவு கீழே நீதிமன்றம் தண்டனை கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன செக்ஷன் பயன்படுத்தியிருக்காங்கன்னா, ஆக்சுவலாக இந்த அஃபென்ஸ் எப்போ நடக்குதுன்னா 2022ன்னு சொன்னேன். அதே போல் ஓல்டு ஆக்டா நியூ ஆக்ட் கீழே பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்களான்னா ஓல்டு ஆக்ட் தான். ஓகேங்களா. 2024 ஜூலை 1க்கு அப்புறம் தான் நியூ ஆக்ட். ஓகேங்களா. அதுக்கு முன்னே இருக்க எல்லா அஃபென்ஸுக்குமே ஓல்டு ஆக்ட் அதாவது இந்தியன் பீனல் கோடு கீழே தான் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. ஓகேங்களா. இதில் என்னென்ன செக்ஷன் பதிவு பண்ணியிருக்காங்க குற்றப்பத்திரிக்கையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 364, செக்ஷன் 328, செக்ஷன் 302, செக்ஷன் 203, செக்ஷன் 201. ஓகேங்களா. இதெல்லாம் ஐபிசியோட அஃபென்ஸ் செக்ஷன். இப்போது ஃபஸ்ட்டு 364 கீழே என்ன பனிஷ்மெண்ட்டு, என்ன மாதிரியான அஃபென்ஸ் அது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலாக இதில் மொத்தம் எவ்வளோ அக்யூஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அக்யூஸ்ட் A1, A2, A3 3 அக்யூஸ்ட் இருக்காங்க. ஓகேங்களா. A1ங்கிறவங்க தான் இந்த கிரீஷ்மா அப்படிங்கிறவங்க, அதாவது அவங்களோட காதலனுக்கு விச வச்சு கொலை செய்த அந்த பெண்ணோட நேம் தான் கிரீஷ்மாங்கிற அக்யூஸ்ட் A1. A2 அந்த கிரீஷ்மாவோட தாயார் தான் A2. A3 யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிரீஷ்மாங்கிற பொண்ணோட தாய் மாமன் தான் A3. ஓகேங்களா. அக்யூஸ்ட் மொத்தம் 3 பேர் இந்த வழக்கில். A1க்கு தான் செக்ஷன் 364 கீழே அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, அதோட 364 என்ன சொல்லுது ஐபிசி அஃபென்ஸ் அந்த ஹெட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொலை செய்வதற்காக குழந்தையோ அல்லது வேறு யாரான ஒரு நபரை கடத்தி செல்லுதல், அதாவது கிட்னாப்பிங் ஆர் அப்டக்டிங் இன் தி ஆர்டர் ஆஃப் மர்டர். கொலை செய்யும் ஒரு நோக்கோட ஒரு குழந்தையோ அல்லது வேறு ஏதான ஒரு நபரை கடத்திட்டு போகிறது, இந்த மாதிரியான ஒரு குற்றம் செய்கிறவங்களுக்கு இது தண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஓகேங்களா. இந்த செக்ஷன் கீழே எவ்வளோ பனிஷ்மெண்ட் இந்த கிரீஷ்மாங்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கடுங்காவல் சிறை தண்டனை 10 வருஷம் கொடுத்துருக்காங்க. அதனுடன் சேர்த்து அபராதமும் 1 லட்சம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அந்த 1 லட்சம் அபராதத்தை அந்த பெண்மணி கட்ட தவறுனாங்கன்னா டிஃபால்ட்டாக, அதாவது டிஃபால்ட்டு ஃபைன் அமௌண்ட் கட்ட தவறுனாங்கன்னா தவறுதல் அபராதம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அதை கட்ட தவறுனாங்கன்னா அந்த பெண்ணுக்கு சாதாரண சிறை தண்டனை 1 வருஷம், அதாவது 10 வருஷம் கடுங்காவல் சிறை தண்டனையும் கொடுத்து 1 லட்சம் அபராதமும் கொடுத்துட்டாங்க. அந்த அபராதத்தைவே செலுத்த அவங்க தவறுனாங்கன்னா மேலும் ஒரு சாதாரண சிறை தண்டனை 1 வருஷம் அனுபவிப்பாங்க. ஓகேங்களா. கிரீஷ்மாவுக்கு செக்ஷன் 364 கீழே கொடுத்துருக்காங்க. அடுத்து செக்ஷன் 328 கீழே A1 தான் கிரீஷ்மா. அந்த கிரீஷ்மாங்கிறவங்க நம்ம A1 அக்யூஸ்ட் நம்பர் 1ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. A1க்கு செக்ஷன் 328 கீழே பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குற்றத்தை செய்கிற ஒரு உட்கருத்தோட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு நஞ்சோ அல்லது மதிமயக்க செய்கிற ஏதாவது போதை தருகிற அந்த மாதிரியான ஒரு மருந்து இல்லை சரக்கு வேறு ஏதான ஒரு பொருளை பயன்படுத்தி ஒருவருக்கு கொடுக்கறது, அப்படி கொடுக்கறது சட்டப்படி தண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா. அப்படி அந்த காதலனை அதாவது சரோன்ராஜ் அப்படிங்கிற அவருக்கு கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்ததுனால A1க்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க செக்ஷன் 328 கீழேன்னு பார்த்தீங்கன்னா, கடுங்காவல் சிறை தண்டனை 5 வருஷம் கொடுத்து அதனுடன் சேர்த்து அபராதமும் 50,000 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அதே போல் அந்த அபராதம் 50,000 கட்ட தவறுனாங்கன்னா அவங்களுக்கு சாதாரண சிறை தண்டனை மேலும் ஒரு 6 மாதம் அவங்க அனுபவிக்கணும். ஓகேங்களா.
என்னன்னா 5 வருஷம் தண்டனையும் கொடுத்து அதனுடன் சேர்த்து அபராதமும் 50,000 கொடுத்துட்டாங்க. அந்த அபராதத்தை கட்ட தவறுனா மேலும் சாதாரண சிறை தண்டனை 6 மாதம். ஓகேங்களா? செக்ஷன் 328 கீழே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 302 ஐபிசி. ஆக்சுவலாக மோஸ்ட்டாக எல்லாருக்குமே 302 அப்படின்னு என்னன்னு தெரியும், மர்டர்னு சொல்லுவோம். அந்த மர்டருக்கான பனிஷ்மெண்ட் தான் 302ல சொல்கிறாங்க. ஓகேங்களா? 302 வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு கொலை குற்றம் செஞ்சால் என்னென்ன தண்டனை கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை, இந்த மாதிரியான விஷயம் வந்து கொடுக்கலாம். மரண தண்டனையும் கொடுக்கலாம், ஆயுள் தண்டனையும் கொடுக்கலாம், அபராதமும் கொடுக்கலாம். ஓகேங்களா? அபராதமும் கொடுக்கணும் கட்டாயம். அதனால இந்த A1க்கு வந்து செக்ஷன் 302 கீழே வந்து டெத் சென்டென்ஸ், அதாவது மரண தண்டனை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதனுடன் சேர்த்து வந்து அபராதமும் 2 லட்சம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 203. ஓகேங்களா? A1க்கு வந்து 203 கீழே என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதை பார்க்கறதுக்கு முன்னால 203 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குற்றம் செய்யப்பட்டதை தெரிஞ்சு பொய்யான தகவல் வந்து கொடுக்கறது. ஆக்சுவலாக அந்த குற்றம் என்ன நடந்தது, அதை செஞ்சது அவங்க தான் அப்படின்னு ப்ரூஃப் ஆயிருக்கு நீதிமன்றத்தில். அந்த குற்றத்தை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு முன்னால் அந்த குற்றம் இதுதான் அவங்களுக்கு தெரியும், அதை தெரிஞ்சும் ஒரு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன், அதாவது ஒரு பொய்யான ஒரு தகவல் கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து சட்டத்தின்படி தண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். யாராக இருந்தாலுமே நீதிமன்றத்தில் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன், ஒரு பொய் தகவல் கொடுக்குறீங்கன்னா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கட்டாயம். ஓகேங்களா? இந்த வழக்கில் வந்து செக்ஷன் 203 கீழே A1க்கு வந்து அவங்க வந்து பொய் தகவல் கொடுத்துருக்காங்க. ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்தா ஏன் வந்து நம்ம பனிஷ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து நீதிமன்றத்தில் வந்து உண்மையை தான் பேசணும், சத்திய பிரமாணம்லாம் எடுப்பாங்க, நான் சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லி தான் வந்து ஓத்து எடுப்பாங்க. ஓகேங்களா? அதை வந்து ஏன் வந்து பொய்யா கொடுக்கணும்? பொய்யா கொடுத்தீங்கன்னா நீதிமன்ற வழக்கு நடத்துவது வந்து காலதாமதம் ஏற்படும். ஓகேங்களா? நீதிமன்ற பரிபீலனை வந்து, அதாவது என்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸை வந்து அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு அவமதிப்பு செய்கிற மாதிரியும் நீதிமன்ற காலதாமதம் ஏற்படுத்தி ஒரு செயலை செய்வது மாதிரி கருதப்படுது. ஓகேங்களா? அதனால தான் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து சட்டத்தின்படி வந்து தண்டனை வந்து கொடுக்கப்படுது. ஆக்சுவலாக A1க்கு வந்து செக்ஷன் 203 கீழே வந்து அவங்க ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுனால 2 years பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? A1க்கு வந்து செக்ஷன் 364 and 328, 302, செக்ஷன் 203 கீழே வந்து பனிஷ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 201 கீழே வந்து அது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, குற்றத்துக்கான சாட்சியத்தை மறைக்கிறபடி செய்கிறது அல்லது வந்து அந்த குற்றவாளிக்கு வந்து காப்பதுக்காக ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன், பொய் தகவல் வந்து கொடுக்கறது. அதாவது இது வந்து A3க்காக இந்த செக்ஷன் வந்து அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. A3 நான் ஃபர்ஸ்டே யார் சொன்னேன் இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே, நிர்மல்குமார். அதாவது அவங்க தாய்மாமன், அந்த கிரீஷ்மாங்கிறவங்களோட தாய்மாமன். A1 வந்து கிரீஷ்மா, A2 வந்து அவங்க தாயார், A3 வந்து அவங்களோட தாய்மாமன். ஓகேங்களா? அவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு. என்னன்னா குற்றத்திற்கான சாட்சியத்தை வந்து மறைக்கிறபடி செஞ்சு, அதுவும் இல்லாமல் அந்த குற்றவாளியை வந்து அவர் வந்து காப்பதற்காக வந்து அவர் வந்து ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாரு. அந்த ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுனால அவரு கீழே வந்து செக்ஷன் 201 கீழே வந்து 3 வருஷம் சிறை தண்டனை மற்றும் வந்து அபராதமும் அவருக்கு 50,000 கொடுத்துருக்காங்க. அவர் அந்த அபராதத்தை கட்ட தவறினாரு அப்படின்னா அவர் வந்து சிறை தண்டனை வந்து 6 மாதம் அனுபவிக்கணும். ஓகேங்களா? அபராதம் கட்டிடணும். அப்படி அபராதம் கட்டலைன்னா 6 மாதம் வந்து சிறை தண்டனை வந்து அவர் அனுபவிக்கணும். இந்த அஃபென்ஸ் எல்லாம் எப்படி அனுபவிக்கணும்னு கொடுத்துருக்காங்கன்னா கன்கரண்ட், அதாவது ஒரு குற்றத்தின் ஒன்றன் பின் ஒன்று தான் அனுபவிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டெத் சென்டென்ஸ், அதாவது இந்த கிரீஷ்மா A1க்கு வந்து டெத் சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க. அந்த டெத் சென்டென்ஸ் வந்து கன்ஃபர்மேஷன், அதாவது அமர்வு நீதி எந்த நீதிமன்றம் கொடுத்ததுன்னு சொன்னேன், அடிஷ்னல் டிஸ்ட்ரிக்ட் அண்டு செஷன்ஸ் ஜட்ஜ், அதாவது அமர்வு நீதிமன்றம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அமர்வு நீதிமன்றம் கொடுத்ததுனால என்ன பண்ணுன்னா அதை வந்து உறுதிப்படுத்துவதற்கு வந்து உயர் நீதிமன்றத்துக்கு வந்து அனுப்பணும். இந்த தீர்ப்போட காப்பீஸ் எல்லாம், இந்த ஜட்ஜ்மெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஹைகோர்ட்டுக்கு அனுப்பணும். ஓகேங்களா? இந்த தண்டனை கொடுத்தது எந்த நீதிமன்றம்னு பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்தில் வந்து இருக்க ஒரு நெய்யாற்றின் அப்படிங்கிற ஒரு நீதிமன்றத்தில் தான் இந்த தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. நெய்யாற்று நீதிமன்றம் தான் கொடுத்துருக்காங்க. அது வந்து இந்த மரண தண்டனை உறுதிப்படுத்துவதற்காக கேரளா ஹைகோர்ட்டுக்கு வந்து அனுப்பணும். ஓகேங்களா? தண்டனை விவரத்தை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா A1 வந்து A3க்கு தான் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன்னா, அந்த A1ம் A3யும் என்ன பண்ணலான்னா 30 நாட்களுக்குள்ள வந்து அப்பீல் போகலாம். ஓகேங்களா? லிமிடேஷன் ஆக்ட் ஆர்டிகல் 115 கீழே வந்து அப்பீல் போகலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மரண தண்டனை கொடுத்துருக்காங்கன்னா
இந்த மரண தண்டனை கொடுக்கப்பட்ட அந்த A1 வந்து என்ன பண்ணலாம்னா, அந்த மரண தண்டனை எந்த நீதிமன்றம் கொடுத்ததோ அந்த நீதிமன்றம் வந்து, அதாவது கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு சிஆர்பிசி செக்ஷன் 366 கிளாஸ் 2 கீழே வந்து அவங்கள வந்து சிறைக்கு அனுப்பலாம். ஓகேங்களா? அதாவது வந்துட்டு ஜெயில் கஸ்டடிக்கு வந்து அந்த கன்விக்ட் பர்சனை வந்து அனுப்பணும். ஓகேங்களா? இது எதன் கீழேன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 40 ஆஃப் சிஆர்பிசி. ஓகேங்களா? ஷெட்யூல் 2 கீழே வந்து செக்ஷன் 366 கிளாஸ் 2 சிஆர்பிசி கீழே வந்து ஜெயில் கஸ்டடிக்கு வந்து அந்த கன்விக்ட் பர்சன் A1 வந்து அனுப்பிடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம ஃபைன் அமௌண்ட்டுலாம் சொன்னோம்ல, அந்த ஃபைன் அமௌண்ட் வந்து கோர்ட்டுக்கு தான் எடுத்துப்பாங்களான்னா கிடையாது. அந்த ஃபைன் அமௌண்ட் யாருக்கு போகுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் வந்து இறந்தவங்க யாரு அப்படின்னா சரவணராஜ் தான். அவங்கள சார்ந்த வந்து லீகல் ஹெயர்ஸ் இருப்பாங்க. ஓகேங்களா? அவங்க ஃபாதர் மதர். அதே போல் அந்த சரவணராஜோட ஃபாதர் அண்ட் மதருக்கு தான் வந்து அந்த ஃபைன் அமௌண்ட்லாம் போய் சேரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நான் வந்து A1 A2 A3ன்னு சொன்னேன். A1க்கு வந்து பனிஷ்மெண்ட்ஸு சொல்லிட்டேன். A3க்கு வந்து அவங்களோட தாய்மாமன் வந்து அந்த குற்றத்திற்கு உடந்தையாக இருந்து அந்த குற்றத்தை வந்து காப்பதற்காக ஒரு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுனால அவருக்கு செக்ஷன் 201 கீழே வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா A2 அவங்களோட தாயார் என்னன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா A2 வந்து அக்யூட்டட். ஓகேங்களா? அவங்க வந்து விடுதலை செய்யப்பட்டாங்க. அதாவது அவங்க மேலே ஒரு குற்றம் சுமத்திருக்காங்கன்னா அதை நிரூபிக்கிறது வந்து நீதிமன்றத்தில் வந்து நிரூபிக்க போதுமான சாட்சியங்கள் இல்லை. அதனால வந்து நீதிமன்றம் வந்து அவங்களை விடுதலை செஞ்சிருச்சு. இது வந்து ஒரு செஷன்ஸ் அஃபென்ஸ். ஓகேங்களா? அதனால செக்ஷன் 235 கிளாஸ் 1 சிஆர்பிசின் கீழே வந்து அவங்கள வந்து விடுதலை செஞ்சிருச்சு நீதிமன்றம். ஓகேங்களா? இதுதான் இந்த கிரீஷ்மாவோட கேஸுக்கான பனிஷ்மெண்ட் டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? ஆக்சுவலாக எதனால வந்து இவங்களை கொலை செஞ்சாங்க அப்படின்னா, அந்த சரவணராஜு கிரீஷ்மாவும் லவ் பண்ணிட்டு வராங்க. அந்த கிரீஷ்மா அப்படிங்கிற அந்த பெண்ணுக்கு வந்து வேறொரு நபரோட வந்து நிச்சயதார்த்தம் செய்யப்பட்டிருக்காங்க. அதனால அந்த பொண்ணு வந்து என்ன பண்றாங்கன்னா, வீட்டில் பார்க்குற பையனை திருமணம் செய்து கொள்வதற்காக சரவணராஜை வந்து கொலை செய்ய பல டைம் வந்து முயற்சி செஞ்சுருக்காங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த குளிர்பானத்தில் வந்து விஷம் வைத்து வந்து கொடுத்துருக்காங்க. அதனால வந்து அந்த சரவணராஜ் அப்படிங்கிறவர் வந்து கொல்லப்படுறாரு, இறந்துடுறாரு. அதனால வந்து அந்த கிரீஷ்மாங்கிறவங்க மேலே குற்றம் வந்து நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டு அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.